அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேணுகாவோட அம்மாவுக்கு சாமி வந்து ராவணனை பார்த்து கத்துனாங்க, சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ரேணுகா அம்மா கீழே விழுந்துட்டு சாமியும் போயிடுச்சு. அப்போ விசாலாட்சி கேட்குறாங்க, இன்னும் முழுசாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரேணுகா அம்மா சொல்கிறாங்க, என் உடம்பு தாங்கலை, அதனால தான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, ஏதோ காடு மாதிரி இருந்துச்சு, ஒரு காரும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க ராவணன் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்க, அதனால தான் காருன்னு சொல்கிறீங்க. நான் எங்கள் ஆளுங்களை அனுப்பிச்சு தேட சொல்லிட்டேன், சீக்கிரமாக தர்ஷினியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரேணுகாவோட அம்மா ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் ரேணுகா வந்து நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, நீங்கள் எந்த கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கதிர் வந்து அதை கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கார். அதனால் ரேணுகா கிட்டே நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ராவணன் தான் எல்லாத்தையும் பண்ணுறாருன்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் ராவணன் பிரெயின் வாஷ் பண்ணதில் ஆதிகுணசேகரன் ஃபுல்லாக ராவணன் பக்கமே போயிட்டார். அதனால் டைனிங் டேபிளில் வச்சு ஆதிகுணசேகரன் தம்பிங்கிட்ட பேசுகிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு மனசில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், தனியாக ஏதாவது தொழில் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆல்ரெடி விசாலாட்சியும் 4 பேரையும் பிரித்து வச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆதிகுணசேகரனும் எல்லாரும் தனியாக போகிற மாதிரி பேசுகிறாரு. தர்ஷினியும் ஜனனியும் எப்போ வீட்டுக்கு வர போகிறாங்க, அவங்க வந்ததுக்கப்புறமா குடும்பம் ஒன்றா இருக்குமா இல்லை தனித்தனியாக போயிடுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.